முத்து என்கிற காட்டான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்புல ஒரு தலை மட்டும் இருக்கும், முண்டமே கிடைக்காது. ஸோ அந்த தலை அந்த மனுஷன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுனா இந்த மொத்த படத்தோடைய கதையுமே. இப்போ அந்த இந்த வெப்சீரிஸ் பார்த்து முடிக்கும் போது 10 எபிசோட் ஒரு எப்படி இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு மூமெண்ட் ஆஃப் த ஸ்டோரி இருக்கும். எங்கேயுமே பெருசாக ஒரு லேக் இருக்காது. நம்ம சொல்லுவோம்ல, மலையாள படம் மாதிரி படம் எடுங்கடா, ஹாலிவுட் மாதிரி படம் எடுங்கடா, வெப் சீரிஸ்லாம் ஹாலிவுட் மாதிரி எடுங்கடா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பேட்டர்னில் இந்த வெப் சீரிஸ் இருக்கும். இந்த படம் பெருசா சஸ்பென்ஸ் இருக்கும். அதை தாண்டி சஸ்பென்ஸ் ஐயோ அடுத்து என்ன அப்படிங்கிற அளவுக்கு ஓவர் சஸ்பென்ஸ் இருக்காது. அதே டைம்ல இந்த படம் எங்கேயுமே போரும் அடிக்காது. ஒன் ஆஃப் த ஒரு நல்ல ஒரு சீரிஸ் பார்க்கணும், சிம்பிளா நல்ல ஒரு மூடு ஸ்விங்குக்கு ஒரு நல்ல ஒரு வெப் சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா முத்து என்கிற காட்டான் பார்க்கலாம். ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமான சஸ்பென்ஸோட பயங்கரமான த்ரில்லாவும் இருக்காது. அதே டைம்ல நீங்க வெப் சீரிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு பெருசா ஒரு போரும் அடிக்காது. ஸோ ஒரு நல்ல வெப் சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா, ஃப்ரீயா பார்க்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா முத்து என்கிற காட்டான் பார்க்கலாம்.